அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானில் செய்ய வேண்டிய 7 முக்கியமான நல்லமல்கள் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களில் 2 விஷயங்களை பார்த்தோம். முதலாவது, இரவு தொழுகையின் மீது அதிக கவனம் எடுத்தல். இரண்டாவது, அதிகப்படியாக அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே கையேந்தி துவா செய்தல். மூன்றாவது, வாய்ப்புள்ளவர்கள் ரமலானினுடைய பிந்தின 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருப்பதற்கு இப்பொழுதே முயற்சித்தல். ஏனென்றால் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலானினுடைய பிந்திய 10 நாட்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளின் கடைசி வரை செய்த ஒரு முக்கியமான உன்னதமான ஒரு அமல் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் என்கின்ற ஒரு மகத்தான அமலை காண்பித்துவிட்டு அதை இந்த உம்மத்திற்கு பாக்கியாக்கி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். எனவே வாய்ப்புள்ளவர்கள் ரமலானிலே இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சித்தல். 4வது, ரமலானில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் கட்டுப்பட்டது திருக்குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுவதற்கு முயற்சித்தல். குர்ஆன் ஷரீஃபை கையில் எடுத்து அதிகமாக திருக்குர்ஆனை ஓதுவது. முடிந்தவரை நல்லோர்கள் பெரியோர்கள் ஹதீஸினுடைய பாடங்களை கூட நிப்பாட்டி வைத்துவிட்டு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லுகிற 4 இமாம்களில் கட்டுப்பட்ட இமாம் மாலிக், இமாமுல் மதீனா என்று பெயர் எடுத்தவர்கள், மதீனாவின் இமாம் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹுடைய உஸ்தாத். அவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்தினால் அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஹதீஸை கேட்க வருவார்கள். அவ்வளவு சுவையாக அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள், அதிலே உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு விரிவாக சொல்வார்கள். மதீனா பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியில் அவர்களினுடைய பாட அறை என்பது மிக விசாலமானது. அந்த இமாம் ரமலான் பிறந்துவிட்டால் ஹதீஸ்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு முழுக்க முழுக்க குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார்கள். அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் தான் இமாம் ஷாஃபி மதுஹபினுடைய முஅஸ்ஸிஸ், அதனுடைய அதாவது சொல்லப்போனால் மார்க்க சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரமலானில் மட்டும் 60 குர்ஆன் ஓதுவதாக அவருடைய வரலாற்று குறிப்பில் இருக்கிறது. 60 குர்ஆன். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓத வேண்டும். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதினால்தான் ஒரு மாதத்திற்கு 60 குர்ஆன் ஓதி முடிக்க முடியும். அவ்வளவு தூரம் சிரமம் எடுத்து திருக்குர்ஆன் ஓதுவார்கள் என்பதாக நாம் அவர்களின் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு ரமலானில் 3 குர்ஆனாவது முடிக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் குறைந்தபட்சம் 10 நாளைக்கு ஒரு குர்ஆன். முதல் 10 ரஹ்மத், 2ஆம் 10 மக்ஃபிரத், 3ஆம் 10 இத்கும் மினன் நீரான். ஒவ்வொரு 10க்கும் ஒரு குர்ஆன் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற இடங்களிலே, வீடுகளிலே ஓதுவதற்கென்று ஒரு குர்ஆன், கடைகளுக்கு போனால், வியாபார தலங்களுக்கு போனால், அல்லது வாகனத்திலே காரிலே பயணிக்கக்கூடிய சமயம் அங்கே ஒரு சின்ன குர்ஆனை வைத்துக் கொள்ளலாம். அல்லது முடியாவிட்டால் இன்றைக்கு பலருடைய கைகளில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மொபைலிலே சர்வசாதாரணமாக குர்ஆன் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதை அடையாளப்படுத்தி வைத்துக்கொண்டு அதை அப்படியே வளமையாக ஓதலாம். ஒரு நாளைக்கு 3 ஜுஸு என்பதை வளமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பண்பை இந்த ரமதானிலே எடுத்துக்கொள்ளலாம். ஆக 4வது, ரமதானில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குர்ஆன் ஓதுதல். நீங்கள் கேட்கலாம், குர்ஆனே எனக்கு ஓத தெரியாதா, என்ன செய்கிறது? ஓதுவதற்கு முயற்சியுங்கள். இந்த ரமலானிலாவது நேரம் கொடுத்து ஒரு நேரத்தை ஒதுக்கி குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சியுங்கள். குர்ஆன் ஓதுவதற்கென்று நேரம் காலம் எதுவும் கிடையாது. வெட்கம் வேண்டவே வேண்டாம். எனக்கு 40 வயசு ஆகிப்போச்சே, எனக்கு 60 வயசு ஆகிப்போச்சே, எனக்கு 70 வயசெல்லாம் ஆச்சு, நான் என்ன செய்வது? அந்த வெக்கலாம் இங்கே தேவையில்லை. குர்ஆன் ஓதுவதற்கு வெட்கப்படக்கூடாது. எதற்கு வெட்கப்பட வேண்டும் தெரியுமா? குர்ஆன் ஓத தெரியாமல் நான் மௌத்தாக போகிறேன்னு நினைத்து வைக்கப்படுது. குர்ஆன் ஓத தெரியாமல்
நான் கபருக்குழியை சந்திக்க போறேனே அப்படின்னு நினைச்சுதான் வெக்கப்படணுமே தவிர்த்து குர்ஆன் ஓத தெரியாது வெக்கப்பட தேவையில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓத வேண்டும், ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது 4வது. அதற்கடுத்து ரமலானில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல், வாய்ப்புள்ளவர்கள் ரமலானிலே ஒரு உம்ரா செய்யலாம். ரமலான் உம்ரா என்பது ஹஜ்ஜிக்கு ஈக்குவலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் உம்ரா என்பது ஹஜ்ஜுடைய உம்ரா, ஹஜ்ஜிக்கு ஈக்குவலானது. காரணம், அதோடு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ஏன் கூட ஹஜ்ஜி செஞ்சால் என்ன பாக்கியமோ, தன்னை குறித்து சொன்னாங்க, ஏன் கூட ஹஜ்ஜுக்கு வந்தால் என்ன பாக்கியமோ அந்த பாக்கியத்தை ரமலானுடைய காலத்தில் உம்ரா செய்பவர்களுக்கு அல்லாஹ் தர்றான். அதனால தான் மற்ற காலங்களை விட ரமலானிலே அதிகப்படியான மக்கள் உம்ராவுக்கு போவார்கள். நீங்கள் பார்க்கலாம், சாதாரண சராசரி மாதங்களில் உம்ரா பயணிகளினுடைய வருகைக்கும் ரமலானில் உம்ரா பயணிகள் எவ்வளோ தூரம் வர்றாங்கன்றதையும் வித்தியாசம் பார்க்கலாம். ஹஜ்ஜிக்கு ஈக்குவலாக கூட்டம் வரும். ஹஜ்ஜில் எப்படி 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் வர்றாங்களோ அதற்கு நிகராக ரமலானிலே நாம் அங்கே உம்ரா பயணிகளை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு வார்த்தை தான், ரமலான் உம்ரா என்பது என்னோடு ஹஜ்ஜிக்கு வந்தால் என்ன பாக்கியமோ என்ன அந்தஸ்தோ அதை அல்லாஹ் தர்றான்றாங்க. அப்போ இது வாய்ப்புள்ளவர்கள், எல்லோராலும் முடியுமா என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். அது வாய்ப்புள்ளவர்கள் ரமலானிலே ஒரு உம்ரா செய்ய முடிந்தால் எதிர்வரக்கூடிய காலங்களிலே முயற்சிக்கலாம். ஆக ரமலானில் 7 விஷயங்கள் செய்ய வேண்டும். அந்த 7இல் முதல் விஷயம் இரவு தொழுகை, கியாமுல் லைல். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நேற்று கூட நான் சொன்னேன், ஜும்மாவிலே வெறுமின்ன பகலில் நோன்பிருந்து மட்டும் அந்த நோன்பை நாம் பூர்த்தியானவர்களாக ஆக்க முடியாது. எப்பொழுது நோன்போடு சேர்ந்து இரவு தொழுகையும் இணையுமோ அப்பொழுதுதான் அந்த நோன்பு 100% அல்லாஹ்விடத்திலே உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். வெறுமின்ன நோன்பு மட்டும் வச்சு புண்ணியம் இல்லை. அதை மட்டும் வைத்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நாம் முயற்சிக்கலாம். ஆனால் கூடுதலாக எப்பொழுது கியாமுல் லைல் சேருமோ, இரவு தொழுகை சேருமோ, அதிலும் குறிப்பாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே ரமலான் முழுவதும் குர்ஆன் ஷரீஃப் ஓதி தொழ வைக்கப்படுகிறது. 27 நாட்கள் 30 நாட்கள் முழுமையாக குர்ஆனினுடைய அந்த வசனங்கள் வரிசையாக ஓதப்படுகிறது. இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் எங்கோ ஒரு இடத்திலே வளமையாக அந்த குர்ஆன் மொத்தத்தையும் கேட்கக்கூடிய அந்த வழக்கத்தை அந்த கியாமுல் லைல் என்ற தராவி தொழுகை மூலமாக பெறுகிறோம். கியாமுல் லைல். 2வது துஆவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருதல். 3வது நபிகள் பெருமானார் சொன்னதை போன்று ஏத்திகாஃபிற்கு முக்கியத்துவம் தருதல். 4வது திருக்குர்ஆனை ஓதுதல். 5வது வாய்ப்புள்ளவர்கள் உம்ராவுக்கு முயற்சித்தல். இந்த 5ஐயும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் 2 மிச்சம் இருக்கிறது. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் ரமலானில் செய்ய வேண்டிய நல்லமல் என்ன என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்து நம்முடைய ரமலானை இபாதத்திற்குரிய ரமலானாக, உயிரோட்டமான ரமலானாக, அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய ரமலானாக, நம் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய ரமலானாக, நாளை சொர்க்கத்திலே ரையான் என்ற வாசலின் வழியாக நுழைவதற்கு தகுதி பெற்ற ரமலானாக உங்களுடைய ரமலானையும் எம்முடைய ரமலானையும் எல்லா மக்களுடைய ரமலானையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.